மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரல் ஆச்சு ஆன்லைன் முழுவதும், முக்கியமாக ட்விட்டரில். அது பொதுவாக திமுக, திக இந்த கட்சியினர் பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அது என்ன வீடியோ அப்படின்னா, இவரோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அலெக்சாண்டர் பாபுன்னு ஒரு காமெடியன், ஸ்டாண்டப் காமெடியன் ஸ்டேஜில் பண்ணுறாரு. அதில் அவர் பண்ணக்கூடிய காமெடியை எடுத்து பரப்பியிருந்தாங்க. இதுதான் நாம் இன்றைக்கி எடுத்து பேச வேண்டியிருக்கு. எதனால் அப்படின்னா, ஒரு பக்கத்து அது செயற்கையாக பரவுற மாதிரி தோணாலுமே கூட, இன்னொரு பக்கத்து அப்படியே இதெல்லாமே ஏதோ கோயின்சிடன்ட் நடக்கணும்னு நினச்சிடாங்க. இன்னொரு போட்டு கார்த்திகை செல்வன் அவர் பேட்டி எடுக்கிறாப்புல, நீங்கள் அலெக்சாண்டர் பாபு எப்படி வந்தீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு. இது எல்லாமே ஏதோ எதர்ச்சியாக நடக்கிற மாதிரி தெரியல. எனவே இதை கொஞ்சம் சீரியஸாக கவனிக்க வேண்டியது அவசியம். அதனாலேயே இந்த வீடியோவை அலெக்சாண்டர் பாபுடைய காமெடிக்கு பதிலாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இவர் காமெடி பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு காமெடியை சகிச்சு போகிறது தானே ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய நல்ல குணமே இருக்குது. இப்படின்னு பாடம் எடுக்க ஆரம்பிச்சுடுவானுங்க. இதே காமெடி நீ காமெடின்ற அளவில் மட்டும் நிப்பாட்டுதுன்னா சரி, உனக்கு மரியாதை. ஆனால் அதையும் தாண்டி நீ அரசியலுக்குள்ள அடுத்த கட்டமாக ஒரு பிரச்சாரமும் பண்ண ஆரம்பிக்கிறோம் காமெடி வச்சு. அதனால தான் இதை பேச வேண்டியது. அது என்ன அப்படின்னா, மித்ரோன் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்ற அந்த தோணி இருக்கு இல்லையா, அதை தான் அவர் கிண்டல் பண்ணுறாரு. கிண்டல் பண்ணுறது தப்பே கிடையாது. எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சையோ, உதயநிதி அவர்களுடைய பேச்சையோ, இல்லாட்டி நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சையோ, யாருடைய பேச்சையோ எடுத்து அவங்க கிண்டல் பண்ணணும்னா ஒரு காமெடி உருவாக்குறதுல தப்புன்னு கிடையாது. ஆனால் அதோட சேர்த்து அவன் என்ன சொல்கிறான், மித்ரோன் மித்ரோன் கத்துறோம், எல்லாத்தையும் வித்துறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வித்துருவாராம். எப்படி நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வித்துருவாங்க, கடுப்பு வரும். நீ காமெடி வேலை பார்க்கல, விஷத்தோட வேற வேலை பார்க்குறேன். என்ன கத்தோலிக் சபையிலும் சொல்லி அனுப்புனாங்களா உன் மதவெறி காட்டுறதுக்கு? அவனுக்கு நான் கேட்குறேன், ஃபர்ஸ்ட்டு இப்படி சொல்லக்கூடிய அலெக்சாண்டர் பாபுன்ற காமெடியனுக்கு நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, இதை நிறைய பரப்பவும் செய்கிறேன். அவன் எல்லாத்தையும் கேட்குறேன், என்ன மதவெறி பிடிச்ச நாயே, தப்பாக நினைக்காதீங்க, ஏன் நாயம் சொல்கிறேன்னு, உச்சக்கட்டமாக மதவெறி பிடிச்ச ஒரு கும்பல் தான். அதனால தான் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ தான் இவனுக்குலாம் புரியுன்னு வச்சுக்கவேன். என்ன அப்படின்னா, 50 வயசு ஆகி போச்சுல, உனக்கு அறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவர் நாட்டை விற்கிறாரா வச்சுக்கிட்டுமே. நீ சொல்கிறபடி அவர் நாட்டை வித்துட்டாருன்னு ஒரு பரப்புரையை உருவாக்குறேல, வித்தாருன்னு வச்சுக்கவேன். நாட்டுடைய ஒட்டுமொத்த செலவினங்கள்ல அது 45 லட்சம் கோடி. இந்த 45 லட்சம் கோடியில் ஒரே ஒரு % கமிஷன் அடிச்சு அவர் வீட்டுக்கு சேர்த்துருந்தாருன்னு வச்சுக்கவேன். நீ சொல்கிற நான் ஏற்றுப்பேன். 1% வேணாம், 1/2% இல்லை 1/4% அடிச்சு அவர் குடும்பத்தையே பெரிய அளவில் சொர்க்கமாக வாழ வச்சுதான் வச்சுக்கவேன். நீ சொல்கிற நியாயமாக இருக்கும். அவர் வித்துருவாருன்னு சொல்றியே, வித்து எந்த அந்த குடும்பத்தை அவர் முன்னேற்றினாரு? நீ சொல்லுவோம். உனக்கு சூடு சொரன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீ உண்மையிலே காமெடியேட்டரை விட்டுரு, நீ மனுஷனாக இருந்து வச்சுக்கவேன். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பதில் சொல்லு. இது கருணாநிதி குடும்பம், இது நரேந்திர மோடி குடும்பம். நீ நரேந்திர மோடி கிண்டல் பண்ண வித்துறோன்னு கருணாநிதி கிண்டல் பண்ணி பார்ப்போம். கிண்டல் பண்ண வாய்ப்பே கிடையாது. உனக்கு அங்கே ஷோவே கிடையாது, நீ எங்கேயும் நடமாடவே முடியாது. இந்த நரேந்திர மோடி சொல்லல, இந்த நரேந்திர மோடி கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர். அவர் 3ஆவதாக பிறந்தவர். அவர் முதலாவது அண்ணன் தனியார் கம்பெனியில் ஒரு ஃபிட்டராக வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிறாரு. அவர் ரிட்டையர் ஆகும்போது சம்பளம் 10,000. அந்த நேரத்தில் நரேந்திர மோடி சிஎம் இருக்கார். நரேந்திர மோடி குஜராத்தோட சிஎம். 2வது இருக்கக்கூடிய அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் அந்த பகுதியில் கூடிய எண்ணெய் கேன் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் கேன் மட்டும் எண்ணெய் கிடையாது, எண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் மிச்சருடைய கேன் இருக்குல்ல, அதில் எடுத்து ஸ்கிராப் பண்ணி அதை விற்கிறார் சின்ன கடை போட்டு. அவருக்கு வருமானம் 7,500. அவர் சிஎம் இருக்கும்போது, நரேந்திர மோடி சிஎம் இருக்கும்போது. அவருடைய 3வது அவருக்கு இளைய தம்பி ஒருத்தர் இருக்காரு. அவர் இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஆனால் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறாரு, இன்ஜினியரிங் ஸ்பேர்ஸ் விற்கிறார். அதோட பெரிய டர்ன் ஓவரே ஒரு 3 லட்சம் தாண்டாது வருஷத்துக்கு. அதுவும் நடத்துறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி இருக்காரு, அவர் பெட்ரோல் பங்கில் அட்டெண்டர். அதுவும் நரேந்திர மோடி சிஎம் இருக்கும்போதே. நீ சொல்றா டேய், நீ சொல்றல வித்துருவாருன்னு நீ சொல்றா. சிஎம் யாரோ ஒருத்தன், நீ உன் சொந்தக்காரவனா ஒருத்தன் 2001 2014 வரைக்கும் உட்காந்துருக்க. ஆனால் உன்னோட கூட பிறந்த யாருக்குமே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எந்தவித விஷயமும் செய்யாம, ₹1 கூட செய்யாம உன்னால இருக்க முடியுமா? அந்த ஆள் இருந்திருக்காரா? அந்த ஆள் இருந்திருக்காரு. அவரோட சம காலத்தில் வாழ்ந்தவன் யார் தெரியுமா? கருணாநிதி, லல்லு பிரசாத் யாதவ். ஊருக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து பாடுறா. எல்லா பேரும் குறைஞ்ச 40-50 கோடி சொத்து, எல்லா பேருக்கும் பினாமிகள், எல்லா பேரும் அடிச்சு குமிச்சான். அந்த காலகட்டத்தில் உருவான ஆள்ற அந்த நரேந்திர மோடி ஏதோ 1 பைசா அவர் குடும்பத்துக்கு சேர்த்தாரு. அதிகாரத்தை பயன்படுத்தி, அதிகாரத்தை தவறாக தன்னுடைய லாபத்துக்காகவும் தன் குடும்பத்துக்கு லாபத்துக்காகவும் பயன்படுத்தினாலும் சொல்றான். நீ காமெடியா பண்ற காமெடி? காமெடின்ற பேர்ல ஊருக்குள்ள ஒரு தவறான பிரச்சாரத்தை நீ மேற்கொள்றேன்னா உன்னை தான் ஃபர்ஸ்ட் விரட்டி அடிக்கணும். ஏன்னா நீ என்ன நினைச்சிட்ட, ஸ்டேஜில் எல்லாரும் முட்டாளே, நம்ம காமெடின்ற பேர் இந்த விஷத்தை பரப்பலாம் நினைக்கிறேன். நீ எவ்வளோ விஷமானவன், உன் பின்னாடி கத்தோலிக் சபை பாரு, அது எவ்வளோ விஷம் கொண்டது, அதெல்லாம் நான் சொல்றேன். அதை வச்சு ஒரு காமெடி போடுறியா? நான் வேணா சொல்றேன். இதை கேட்கறதுக்காக அவனை தொடர்பு கொள்ள முயற்சி பண்றோம். இடையில சில பேர் நமக்கு பதில் என்ன கேளுங்க, என்னன்னா அவங்க தான் பிரைவேடைசேஷன் பண்ணாங்களே, அறுவை கட்டவனே படிச்சவங்க தானே. IMF உடைய 2080கள் 90களில் இந்தியாவோட நிலைமை என்னன்றது IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஒரு பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணுச்சு அந்த காலகட்டத்தில். அந்த பேப்பர் எடுத்து படி. அந்த பேப்பரில் நரசிம்மராவுடைய கவர்மெண்ட் அமையக்கூடிய அந்த கவர்மெண்ட்டில் ஃபைனான்சியல் மினிஸ்டராக உட்காரக்கூடிய
மன்மோகன் சிங் அவர்களை என்ன இவங்க கேட்டுக்கிறாங்க, அவர் என்ன செய்யறான்னு தெரியும். மன்மோகன் சிங் தான் ஃபர்ஸ்ட் பிரைவேடைசேஷன் மாற்றுவார். எதனால அப்படின்னா, அதை நீ மாற்றலைன்னு வச்சுக்கோ, நாடு திவாலாகி நடுத்தருக்கும். அந்த நேரத்தை இந்தியாவுக்கு என்னென்ன பெரிய பிரச்சனைகள் இருந்தது, அதை எல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ணி வெளியே வர்றதுக்கு தீர்வுகள் IMF கொடுத்துச்சு. அந்த IMF உடைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா எப்படி வேர்ல்டு பேங்க் எப்படி உதவ முன் வந்துச்சு. அந்த நேரத்தை இந்தியா தன்னை மாற்றிக்கிட்டே எப்படி மாறுச்சு. இந்தியாவுடைய 1 லட்சம் கோடியாக இருந்த அந்த பட்ஜெட்டை இன்னைக்கு 45 லட்சம் கோடி பட்ஜெட்டாக மாறுறதுக்கு காரணம் அன்னைய மாற்றத்தை உருவாக்குறது. அதுக்கு மன்மோகன் சிங்கை பாராட்டி தான். ஆனால் அதற்கு அடுத்து வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் அதை தீவிரமாக அமலுக்குள்ள கொண்டு வந்தாங்க. நான் சொல்கிறேன்டா, அந்த மாற்றம் 100% நல்லது. தனியார் மையம் சொன்னால் கெட்ட வார்த்தமாக தெரியும், உள்நாட்டு உற்பத்தியாளர்னு சொல்லி பாரு கரெக்டாக தெரியும். எல்லாமே அரசாங்கமே செய்யணும் அவசியம் கிடையாது. உள்நாட்டு உற்பத்தியாளர்களையும் நம்ம ஊக்குவிக்கணும். இதுதான் சீனா பண்ணிக்கிட்டு. எடுத்து பாரு, சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி தானே. ஏற்கனவே 99.9% வேலை வாய்ப்புகள் கொடுக்குறது சீனா தனியார் தான். இது கூட வரிசையாக செல்ஃபோன் கம்பெனி நினைக்கிறாங்க. இப்போ ஆட்டோமொபைல் செக்டார் தீவிரமாக போயிருக்குது. இது எல்லாமே தனியார் மயம். நீ சொல்கிறபடி தனியார் மயம். அவன் ஊரில் சரின்னா உள்நாட்டு உற்பத்தி செய்வான். பேர் தானே வித்தியாசம். இந்த காமெடி என்ன பண்ணுறாங்க, வித்துருவான். இவன் என்ன சொல்ல வராங்க என்ன சொல்கிறீங்க, அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மோனம், அதாவது தான் மட்டுமே அந்த துறையில் முழுமையாக கட்டுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வரக்கு நரேந்திர மோடி அவர்கள் கவர்மெண்ட் ஆரம்பத்தில் வந்து முயற்சி பண்ணுது. நிர்மலா சீதாராமன் கடைசியாக சொன்னதாகட்டும், அருண் ஜேட்லி அவர்கள் இருக்கும்போது 24க்கு மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்டை மொத்தம் மாற்றி விட்டார். அதுவாகட்டும், இது எல்லாம் தான் வச்சுக்கிட்டீங்க தனியார் மயம். இல்லாட்டி வித்துட்டாங்க. அது விற்கிறதுல ராஜா சிம்பிளாக புரியுற மாதிரி சொன்னீங்களே. BSNL இருக்கு இல்லையா, BSNL மட்டும் இருக்கும்போது கழுத்து அறுத்துக்கிட்டு இருந்தானுங்க. மற்ற எல்லா பேரும் உள்ளே குதிச்சதுக்கப்புறம் தான் சர்வீஸும் கூடிச்சு, விலையும் குறைஞ்சிச்சு, அது எல்லா மக்களும் கொண்டு போய் சேர்க்கவும் முடிஞ்சிச்சு. அதன் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு லாபமும் கிடைச்சி. நீங்கள் லாபத்தை மட்டும் வச்சுட்டு அதை வித்துட்டாங்க. எடுத்துக்காட்டு 2G ஏலத்தில் வர்றோம், 3G ஏலத்தில் வர்றோம், 5G ஏலத்தில் வரோம்ல, அது மாதிரி பிற சொத்துக்களையும், அதாவது பிற நிறுவனங்களுக்கான சொத்துக்களை ஆகட்டும், இல்லை கனிம வளங்களாகட்டும், இது எல்லாத்தையுமே அரசாங்கம் மட்டும் செய்யாமல் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் ஊக்குவிக்கிறோம். அது உள்ளே வந்ததுனால இவ்வளோ பெரிய வளர்ச்சியை நம்மளால் எட்ட முடிஞ்சது. இந்த வளர்ச்சியை வேறு எங்கேயும் சாத்தியமே கிடையாது இது செய்யாமல். அதை தொடர்ந்து நரேந்திர மோடி கவர்மெண்ட் செய்யணும்னு சொன்னார். இதை புரிஞ்சுக்க உனக்கு துப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, IMF உடைய பேப்பரை படி, அதுக்கு உனக்கு பக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதை பற்றி பேசாது. ஏன் அப்படின்னா, மதவெறி அறிப்புக்கெல்லாம் இங்கே மக்களை முட்டாளாக்கி தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏதாவது சொன்னால் என்ஃபோர்ஸ் அனுப்பி எல்லாரும் வாயையும் பொத்துறோம். சரி, அவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் அனுப்புகிறான்னு வச்சுக்கோங்க, ஓகே அப்படியே வச்சுக்கோங்க. இது MK ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, அந்த ஆள் வந்ததுக்கப்புறம் 4 வருஷத்தில் எத்தனை பேர் மேலே குண்டாஸ் தெரியுமா? வெறும் அரசியல் காரணம் மட்டும்தான். பப்ஜி மகன் ஒருத்தன் தான். அவன் என்ன பண்ண சொல்லுங்க அப்போ. அவன் அசிங்கா பேசிட்டான். ஊரில் எவனும் அசிங்கா பேசவில்லடா. அவன் அசிங்கா பேசிட்டான்னு உனக்கு கிளப்பி விட்டாங்க. ஆனால் உண்மையான காரணம் என்ன தெரியுமாடா? காமெடியா என்ன சொல்கிறேன், உண்மையான காரணம் தெரியுமா? அவன் கேம் விளாட்றான்டா. அவன் யாருமே தெரியாது. கேம் விளாட்ற சின்ன பசங்க மட்டும் தெரியும். அந்த கேம் விளாண்டு இருக்கும்போது நீங்கள் MK ஸ்டாலினை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த ஆளுக்கு தேசிக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி ஒரு கிண்டலாக பேச போய் விளையாட்டை பேசி முடிச்சிட்டான். ஆட்சிக்கு வந்ததுன்னு அவனை பழி வாங்குறாங்க. ஏன்னா கேம் விளாட்ற பையன் ஏதோ வாய் தவறி பேசுறதுக்கு அப்படி சொன்னால் நம்மளை எங்கே கண்டுபிடிச்சிடான்ருக்காண்டி அந்த பையனை என்ன செஞ்சாங்க, பெண்களை பற்றி ஆபாசா பேசிட்டான். விளையாடும் போது யதார்த்தா பேசக்கூடிய கெட்ட வார்த்தைகள் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு பெண்களை பற்றி பொதுவாக ஆபாசமாக பேசினாங்க. தூக்கி குண்டாஸ் போட்டாடா. காமெடியா வாயை திறந்து பேசுகிறேன். நான் சொல்கிறேன், ஊரில் எவ்வளோ பேர் குண்டாஸ் போட்டானே, இவனை விட ஒரு பெரிய சர்வாதிகாரமான ஆட்சி நீ பார்த்துருக்கியா? நான் கேட்குறேன். 50 வயசாகும் அறிவு கட்டத்தரமாக சுற்றி அலெக்சாண்டர் பாபுன்ற நபருக்கு நான் சொல்கிறேன்னா, அவன் அடித்து சொத்து மட்டும் கிடையாதா, அவன் கட்சி அவைகளோட கிடையாது. கருணாநிதி குடும்பத்தில் என்ன தகுதி இருக்குன்னு இந்த கட்சியை கைப்பற்றினா அதை பற்றி பேசுகிறா. அதே மாதிரி நரேந்திர மோடி பண்ணாரா? அவர் சோசியல் லைஃப்பில் ஓகே, அவர் ஆட்சியால் அவர் குடும்பத்துக்கு செய்யல ஓகே, அந்த கட்சியை அவர் பண்ணவே இல்லடா. அந்த கட்சியில் உழைச்சா எல்லாரும் மேலே வரலான்ற நிலைமை உருவாக்குனாரா? ஒரு ஜனநாயகத்துக்கு வந்துச்சு. கருணாநிதி ஒன்ஸ் அந்த கட்சியை பிடிச்சதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஜனநாயகம் இருக்கடா? வாயை திறந்து பேசுகிறா, ஜனநாயகமாக அது இதுன்னு பேசுகிறேன், வாயை திறந்து பேசுகிறா. அந்த குடும்பத்திலேருந்து முதல் MK ஸ்டாலின், அதுக்கப்புறம் அழகிரி, அதுக்கப்புறம் மினிஸ்டர், அப்புறம் கனிமொழி அவங்க மினிஸ்டர், அதுக்கப்புறம் தயாநிதி மாறன் மினிஸ்டர், இப்போ கடைசியாக கட்சிக்கு வந்துருச்சு. அவரோட பேரனுக்கான உதயநிதிக்கு வந்துருச்சு. அதுக்கடுத்து இன்பநிதி வந்துக்கிட்டு இருக்கான். இது கட்சியாடா? உடனே தானே கேட்குறேன், காமெடியா இது கட்சியாடா? வாயை திறந்து பேச வைப்போம். இறுதியாக வெறும் காமெடின்னு இதெல்லாம் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, வெறும் செய்கை அவங்க பேசக்கூடிய அந்த மொழிகள் இருக்குல்ல, அதில் அவர் மொழியை பற்றிலாம் பேசியிருந்தார். யாது முறை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் மொழி ட்ரை பண்ணி நரேந்திர மோடி பேசுகிறாரு. அது நீ காமெடி பண்ணுறேன்னா அதுக்குள்ள கூட போகலை. ஏன்னா ஒரு காமெடியனுக்கு அது கூட அனுமதி உண்டு. ஆனால் அந்த ஸ்டேஜை பயன்படுத்தி நீ எதை பரப்புன்றதான் முக்கியம். நீ ஏதாவது ஒன்று இவங்களை பற்றி பேசேன், உன் ஏரியா பற்றி பேசேன். நான் சொல்கிறேன் இவாங்கலிஸ்ட்டை பற்றி. மதம் மாத்திரக்கு ஊரா தேவன் வந்து விட்டார், உங்களுக்கு கேன்சர் தீர்ந்துடும், ஒரு சூப்பர் சீனி ஒன்று கேட்டிருக்கார் தேவன் அப்படின்னு ஊரா டிவியை ஓப்பன் பண்ணி வச்சு மக்களோட மூட நம்பிக்கை பரப்பி இன்னைக்கு வந்துட்டார் நாளைக்கு வந்துட்டா ஏமாத்திருக்காண்டா.
வாயத்தோட டே கத்தோலிக் சபையிலேருந்து தூண்டி விட்டு இந்த அலெக்சாண்டர் பாபு வாயத்தோட பேசுற இவங்களை பற்றி பேசுறா, இவங்களை பற்றி 1000 கண்டென்ட் தரடா, 1000 கண்டென்ட்டா காமெடி பண்ணுறதுக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நீ பேசியிருக்க? அப்போ நீ உள்ளுக்குள்ள ஒரு மதவெறியோட ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடிவு பண்ற. அதுக்கு இந்த கார்த்திகை செல்வம் மாதிரி ஆளுகிட்ட நீ அட்வைஸ் கேட்டு சுற்றி நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீ பண்ணின்னு வச்சுக்கவேன், நேராக கிளம்பி வர வேண்டியிருக்கும். நீனே விளக்கம் சொல்லு, அப்படி நான் உட்காந்து பேசுறேன், 2 பேரும் உட்காந்து பேசி விளக்கத்தை வெளியிடுவோம். இறுதியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். இந்த காமெடி எனக்கு நீ வருஷம் ஃபுல்லா ஓட்டு போடிய இந்த கருணாநிதிக்கு இதே இந்த கூவத்தை வச்சு வாரி வாரி சாப்பிட்டு குடும்பம் ஒவ்வொரு முறையும் 2000 கோடி 5000 கோடி 1000 கோடி நக்கிட்டு போச்சுன்னு வச்சுக்கவேன், நேராக கிளம்பி போ குஜராத்துக்கு. அகமதாபாத்தில் அவர் இருக்கும்போது சபர்மதி ரிவர் என்னவா மாத்தினார், சபர்மதி ஆறை அந்த படுக்கையை என்னவா மாத்தினான்னு போய் பாரு. இது ஒன்று போதும்டா. அந்த ஆள் எப்படி ஆட்சி பண்ணான்னு தான் குடும்பத்துக்கு எதுவும் சேர்க்கல, தான் குடும்பத்தும் அதனால பயனடையவும் விடலை, அந்த குடும்பத்தை கூட்டு வந்து அந்த கட்சிக்குள்ள விடலை. ஆனால் தன்னால் இந்த நாட்டை எவ்வளோ முடியுமோ அத்தனைக்கும் உழைச்சிருந்தார். எதனால இந்த காமெடியின் மேலே இவ்வளோ கோவம் வருதுன்னா, இது எல்லாமே ஒரு ஃபேக்ட்னா இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க சார்ந்த மதம் இருக்கு பாருங்க, அது இவங்களுக்கு பெரிய அளவில் தடுக்குது. ஏதோ ஒரு நல்ல விஷயம் உண்மையிலே அவர் அப்படியே இருக்காரு சொல்ல ஏன் இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அவர் இந்துவா இருக்கிறதா இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. இவங்க மொத்தமாக அதுவாகவே உள்ளுக்குள்ள ஒரு நிறையா வாழ்ந்துருக்காங்க பாருங்க, அதுதான் அந்த ஸ்டேஜில் வெளியானது. இவனுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு அரசியல்வாதி தன்னுடைய அம்மா இறந்து போனதுக்கு இதே தமிழ்நாட்டுக்குள்ள அலப்பறை பண்ணிக்கலாம். திமுக கருணாநிதி குடும்பம் அவர் அம்மா இறந்து போனதுக்கு ஒரு அமைச்சர் போகல. அதே நாளில் பெங்களூர்ல இருந்தார். ஒரு காந்தி நகர் போகும்போது அவங்க அம்மா இறந்து போனப்ப 2022 அப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட வர வேண்டாம். எந்த அமைச்சரும் வரல. உள்ளூரில் குஜராத் இருக்கிற அமைச்சர் கூட எவனும் வரல. வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் முடிச்சுட்டு வந்து வெஸ்ட் பெங்காலில் சில வளர்ச்சி திட்டங்களும் வந்தே பாரத் அந்த ரயிலுக்கான விஷயமும் திறந்து வைக்கும் பண்ணி இருந்துச்சு. அதை வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் முடித்தார். அதை காலையில் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டார். இவருடைய அம்மா இறந்து போன கூட்டத்துக்கு அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அனுமதிக்கலை, அவர் கட்சி சார்ந்த அரசியல்வாதியும் பெரிய அனுமதிக்கலை. அவர் இதுக்கு மேலே ஒரு அரசியல்வாதி எதவா இருக்க முடியும்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு நரேந்திர மோடியை மோசமாக இவன் விமர்சனம் பண்ண நினைக்கிறானா, அது எல்லாத்தையும் விற்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வம்படியாக தன்னுடைய ஸ்டேஜ் மூலம் பரப்ப நினைக்கிறானா, நான் சொல்கிறேன் மத வெறி இருக்கு இல்லையா, இவன் சார்ந்த மதவெறியே ஒரே காரணமே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது.